ஆக்சுவலாக ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு, அது அட்வொகேட்டு, அவங்களே காதல் திருமணம் தான் செய்திருக்காரு. அவர் லவ் மேரேஜ் லவ் தானா? மேரேஜ் தான் செஞ்சிருக்காரு. அதுலேயும் ஒரு குழந்தை இருக்கு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடைக்காலங்களில் ஒரு வருஷமா மனக்கசப்பாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த இடையில தான் இந்த காஸ்டியூம் டிசைனர், தனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் வைக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காரா பார்த்து. காசு பணம் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னா இதெல்லாமே ஸ்போர்ட்டிவ் ஆகிடும் ஒரு மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க ஜட்ஜஸாக வந்து உட்காந்து கூத்தடிச்சு என்ன எப்படியெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது நாட்டில். நம்ம மிடில் கிளாஸ் மானா வைக்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு அஞ்சிக்கிட்டு கடனை வாங்கிட்டு தூக்கு மாட்டி தூங்குறதுலாம் நம்ம தான் தூங்குறோம். இல்லை சரி, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப ஒரு லீலை மன்னனா இருப்பார் போலயே, பார்க்கவே அப்படிதான் தெரியுறாரு. காசு பணம் வந்தால் காக்கா கூட கலர் ஆகிடுங்கிற மாதிரி அவரை பணத்தை எல்லாம் கழிச்சிட்டு அவரை பார்த்தா அவர் ஹீரோவா. அவரு இப்போ போய் சுருதி கம்ப்ளைண்ட் கொடுத்தனா இவர் ஜெயிலுக்கு தான் போகணும், போய் ஜெயிலுக்கு போகணும். அதே அவங்க சைல்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மைனர் கார்டியன் சூட் ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சொத்த போகிற பிரச்சனை. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். சார், மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாருக்கும் தெரியும். இப்ப குக் வித் கோமாளில ஜட்ஜா இருக்காரு. இதற்கு முன்னாடி இவர் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஹோட்டல் உரிமையாளராக இருக்காரு, பல தொழில்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு ஜாய் கிறிசில்டா என்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனர் கூட இரண்டாவது திருமணம் ஆகியிருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தான். ஆனால் இதை பற்றி முதல் மனைவி ஸ்ருதி அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை. சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், பொது வெளியில இருக்கட்டும், எதுவுமே பேசல. இத்தனைக்கும் அவங்க ஒரு வழக்கறிஞரும் கூட. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க. இடையில ஒரு விஷயத்தை விட்டீங்க, ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு படம் ஹீரோவா நடிச்சாரு, இன்னொரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஒரு சமையல் வல்லுனர் இந்த அளவுக்கு டாப்பில் வர முடியுன்றதை நான் அவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா மாதம்பட்டி சமையல்லாம் ஃபேமஸ். இண்டிவிஜுவல் கேரவன் வச்சுருக்காரு. அவர் சமையல் போய் சமைக்கிற இடத்துல வந்து காலையில் டிஃபனு, மதியம் லஞ்சு இப்படி இருக்குன்னா அவர் இந்த மெயினான நேரத்துக்கு வந்துட்டு கேரவனில் தான் இருப்பார். அவர் வாழ்கிறதே கேரவன் தான். ஹைடெக்கான வாழ்க்கை. நம்ம ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ மாதம்பட்டி சமையல்லாம் மாதம்பட்டியே வந்து சமைக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. நான் எங்கள் ஏரியாவிலே ஒரு திருமணத்தில் பார்த்தேன், இனோவாவில் வந்தார். ஆமாம், அவரோட டேட்டு வாங்கின பிறகு தான் கல்யாணத்துக்கு டேட்டு வைக்கிறாங்க. எங்கள் ஊர்லம்மா, எங்கள் ஏரியாவில் அவ்வளோ ஃபேமஸாக அவரை புகழ்றாங்க. இல்லை, அங்கே இனோவாவில் வந்தார். சரி, அவர் தான் குக் பண்ணாரா? அவர் எப்போ வந்தார்? மதியான சாப்பாட்டுக்கு வந்தார். நான் பார்த்தேன். எனக்கு யாருங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி. ஏன்னா யாரை கேட்டாலும் அவர் பேரை சொல்லி 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 புகழ்ந்தாங்க. சரி, இந்த புகழக்கூடிய சொந்தக்காரரை பார்க்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டியை பார்த்தப்போ அவர் இனோவாவில் வந்தார். அவங்க ஆள்கள் முன்னாடியே வந்துடுறாங்க. அவங்க அதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போ இத்தனை கிலோ ஜீனி இதுக்கு போடணும் அப்படின்ற அளவை சொல்லிவிடுவாங்க போல இருக்குது, மானிட்டர் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது. அவங்க வந்து சமைச்சிடறாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் 5 திருமணம் 10 திருமணம் அவங்க நடக்கும் ஒரு நாளையில். அப்போ எல்லா இடத்துக்கும் விசிட் தானே பண்ண முடியும். அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட், இந்த ஒரு எம்எல்ஏ எம்பி அளவுக்கு மதிக்கப்படுகிறார். ஏன்னா ஒரு கல்யாணத்தில் மெயினே சாப்பாடு. அது சொதப்பிச்சுன்னா என்டையராக சொதப்பிடும், தலைகீழாக போயிடும். அழைச்சிட்டு வர்றாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தாரு. நான் ஒரு உண்மையிலே நான் சமையல் கலைஞர்களை வந்து ஜார்னியெல்லாம் கையில் கட்டிக்கிட்டு எளிமையாக பேருந்துகளில் வந்து தான் நான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக அவர் இனோவா காரில் வந்தது ஆச்சரியப்போ தான். அதுக்கு இவர் ஒரு படி மேலே கேரவனில் தான் வருவார். மாதம்பட்டி நாங்கள் இடையில மாதம்பட்டிக்கு எங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் அவருடைய சமையலில் நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஒடிசி மைதானத்தில் நடந்துச்சு. ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதில் சர்வீஸ் சரியாக இல்லை. நல்லா இல்லையா? நல்லா இல்லை. ப்ளஸ் சர்வீஸ் பண்ண முடியல. அவங்களால பெரிய குழப்படி ஆகிப்போச்சு. அது ஒரு இஷ்யூ ஆனிச்சு. ஆனால் அந்த ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராமும் அவரை தான் ப்ரொமோட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. மாதம்பட்டின்னு. நானும் அந்த ஆளை பார்த்துட்டு நினச்சேன். அந்த ஆளை பார்க்க முடியல. கிடச்சி வரீங்க அவரை பார்க்குறது முடியலை. சரி, இது இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் திரைப்படத்தில் நடித்தார். இது ஆக்சுவலாக பார்த்தா ரங்கராஜோட அவங்க அப்பாவுக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த ஃபவுண்டர், இந்த உருவாக்குனவர் அவர் தான். எனக்கு கூட ஒரு அடிக்கடி ஒரு கேள்வி உண்டு. இன்றைக்கி நம்ம வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாரித்து 60 வயசில் சம்பாரித்து வச்சு அடுத்த தலைமுறைகள் ஊதாரியாவோ சூதாரியாவோ போய் எல்லா காசையும் அழிச்சுதுன்னா நம்ம 60 வருஷம் நான் உழைச்ச உழைப்புக்கு மரியாதை இருக்காதுல்ல. நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்றதில்ல, ஆனால் நம்ம சேர்த்துறோம். அப்படி கூட யோசிப்பேன். அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சார். இவர் ஆக்சுவலாக ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு, அது அட்வொகேட்டு யூனிஃபார்மோட தான் இருக்காங்க. அவங்களே காதல் திருமணம் தான் செய்திருக்காரு. இவர் லவ் மேரேஜ் தான் செஞ்சிருக்காரு. அதுலேயும் ஒரு குழந்தை இருக்குது. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடைக்காலங்களில் ஒரு வருஷமாக மனக்கசப்பாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த இடையில தான் இந்த காஸ்டியூம் டிசைனர், தனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் வைக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காருன்னா பார்த்தேங்க. தனக்கு தானே காஸ்டியூம் டிசைனர்லாம் யார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளே இன்றைக்கி வச்சிருக்கிறது இல்லை. அதாவது டே பேஸில் கூப்பிட்டு பண்ணிக்கிறாங்க. நீ வெளியே போன ஒரு ஃபங்க்ஷனுன்னா
வந்து அன்றைக்கி மட்டும் அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க. இவங்க பர்மனெண்ட்டாகவே வச்சுருந்துருக்காரு. அதில் கொஞ்சம் லிவிங் டுகெதராகவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு மோர் தென் ஒரு 1 இயராக வாழ்ந்திருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. மனைவியை விட்டு பிரிஞ்சுதான் ஜாய் கிறிசல்டா கூட வாழ்ந்திருக்காங்க. அப்போ இதில் என்ன ஆகி போச்சு, இதில் ஒரு 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கான். பேபி ஆன் போர்டுன்னு சொல்லி இவங்க போடுறாங்க. முடிஞ்சுதா கதை? இப்போ 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 இருந்ததுலோட விளைவு திருமணத்துக்கு முன்னாடியே குழந்தை உருவாயிடுச்சு. அப்புறம் இவங்க 2 பேரும் மணக்கோலத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிடுறாங்க. அந்த மாலையை பார்த்தீங்களா? அந்தமாரி மாலையை பார்த்துருக்க மாட்டேங்க. ஒரே டிசைனில் பல கொத்துக்கெல்லாம் தொங்க விட்டுற மாலை 2 பேரும் போட்டிருக்காங்க. பட் அது திருமணத்துக்கு எடுத்த ஃபோட்டோவா அல்ல வேற எதுக்காக எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே வைஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜன் அபிஷியலா அவங்களே போட்டிருக்காங்க. பட் அந்த ஃபோட்டோ எது எப்போ எடுத்துன்னு தெரியல. 2 பேரும் திருமணத்துக்கு எடுத்துக்கிட்டதா இல்லை வேற எதுக்காக எடுத்துக்கிட்டது? எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு தான் நடக்குதுமா இங்கே. எல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இல்ல பொய்ன்னு அப்படி அபிஷியலா போட மாட்டாங்கல்ல. இவங்க அபிஷியலாவே வைஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜன் சொன்னது பொய்ன்னு சொல்லல. பட் அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு தெரியலன்னு சொல்லுங்க. மேபி 6 மாசத்துக்கு முன்னாடி கூட கல்யாணம் எடுத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? ஏங்க அவர் பெரிய எம்எல்ஏ, அவர் ரேகா நாயரை கல்யாணம் பண்றாருங்க அவரு. இப்ப உண்மைதான். யாரு அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரு விக்ரமராஜாவோட பையன், தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர், அந்த வணிகர் சங்க பேரவையோட தலைவர். அவரோட பையன் ரேகா நாயரை கல்யாணம் பண்ணுறாரு. வீடு கிரக பிரவேசம் பண்ணுறாங்க. ஜோதியாக நடக்குது வாழ்க்கை. டிக்ளேர் பண்ணுறாங்க ரேகா நாயர். இப்போ அதாவது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன். காசு பணம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா இதெல்லாமே ஸ்போர்ட்டிவ் ஆகிடுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஸ்ருதி ஏன் பேசவே இல்லை? ஸ்ருதி அவங்களே லாயர் தான், போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னத்துக்கு போய் கட்டிட்டு என்ன ஆக போகுது? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த ஊட்டியில் உள்ள வீட்டை வேணும், 10 ஏக்கர் எஸ்டேட் வேணும், அவ்வளோதானே? இல்லை அதுக்காக தான் ஸ்ருதி பேசலன்றீங்களா? இல்லை, அது ஸ்போர்ட்டிவ் ஆகிடுதுன்னு சொல்கிறேன். நீ யாருக்கிட்ட பிரச்சனை பண்ண முடியும்? பாருங்கள், 2 பேர்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ண முடியாது. ஒன்று வித்தவுட்டு, அவங்ககிட்ட நீ மோதினாலும் நீ காலி. இன்னொன்று ஹை கிளாஸ், அவங்ககிட்ட மோதினாலும் நீ காலி. அவன் பணத்தால் எதையும் சரி கட்டுவான். வித்தவுட் ஒன்றுமே இல்லை, வெறும் ஆள் தானே. மிடில் கிளாஸுக்கிட்ட தான் எல்லாத்தையும் காட்டுவாங்க. இந்த உலகத்தையே சொல்கிறேன். ஒன்று அவதூறு தூத்துறாங்கல்ல, இது நீ பயங்கர பணக்காரி ஆகிடா, கிட்டக்கே நெருங்க முடியாது யாரும். ஒன்று ஓப்ளஸ், ஒன்றுமே இல்லை என்கிட்ட, வித்தவுட் என்கிட்ட காசே கிடையாது, 0. அவனையும் யாரும் விமர்சிக்கிறது இல்லை. ரோட்டில் பசியோட குழந்தை கிடக்கலம்மா ரோட்டோரத்தில், அவங்கள யாரும் கேர் பண்ணுறது இல்லை. டே பை டே அந்த இடத்துல தான் நம்ம கடந்து போகிறோம். ஏன் இந்த பிரிட்ஜு கீழே இவங்கெல்லாம் கிடக்குறாங்க? இவங்க வீடு எங்கே இருக்குது? டாய்லெட் எங்கே இருக்குது? இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு கவர்மெண்ட் அரிசியெல்லாம் இவங்களுக்கு வருமா வராதா? யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு பக்கம் இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்காங்க. வி ஆர் ப்ரெக்னென்ட் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. இந்த சைட் பார்த்தா ஏன் ஸ்ருதி அவர்கள் வாயை திறந்து பேசல? இன்னும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரங்கராஜ் இருக்கிறதும் இவங்க இருக்கிறது ஃபேமிலியா எடுத்த பிக்ஸ் எல்லாமே போட்டு தான் இருக்காங்க, எதுவுமே டெலீட் பண்ணல. என்ன காரணமா? இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் எவிடன்ஸ். அது ஒரு இல்ல இப்பெல்லாம் வந்து உடனே டெலீட் பண்ணிடுவாங்களா? டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டெலீட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து தான் நம்ம பிரிஞ்சுட்டாங்க டிவோர்ஸ் அப்படின்னு தெரியும். ஃபேஸ்புக்கில் வச்ச ஃபோட்டோ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. நம்ம எல்லோவில் கராடி வச்சு ஒரு வாட்டி வந்துச்சு, வச்சா அந்த ஃபோட்டோவில் வந்து உட்காரோம். அதை வச்சா எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியல எனக்கு. வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து எங்கள் தாத்தா போட்டோ தான் வச்சுருக்கேன். சரி, நம்ம தான் சார் அப்டேட்ல இல்லை, இவங்களாம் வந்து உடனே டெலீட் பண்ணிடுவாங்க. பேர் அப்டேட் ஆக. ஸ்ருதி ஏன் பேசலைன்னா நான் தான் சொல்கிறேன். நான் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பணம், பகச்சி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு இருக்குது. இவனை பச்சு என்ன பண்ண போகிறோம்? பணம் கொட்டுது. குக்கு வித்து கோமாளிலன்னு ஜட்ஜஸ் உட்காந்துட்டு, அது பெரிய வார்த்தை ஜட்ஜஸ்ங்கிற வார்த்தை, சாதாரண வேர்டை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை நீதிபதிகளுங்க, மாண்புமிகு நீதி அரசர்கள், மை லார்ட்ஷிப்பு. ஆனால் இவங்க ஜட்ஜஸாக வந்து உட்காந்து கூத்தடிச்சு என்ன எப்படியெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது நாட்டில், ட்ரெண்டிங் ஆகி. அதனால் சுருதியாக கேட்கலன்னா அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. கேட்கலாம், கேட்காம போகலாம். ஆனால் சட்டப்படி நம்ம திருமண சட்டப்படி தவறு இவர் பண்ணியிருக்குது. ஏன்னா டிவோர்ஸ் பண்ணாமல் 2வது தரம் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட ஹிந்து லாவில் பண்ணக்கூடாது. முஸ்லீம்லேயும் அதுக்கு தலாக்கு சொல்கிறதெல்லாம் வேணும், தலாக்குன்னு சொல்லிட்டா தலாக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கும் ஊரை கூட்டி ஜமாத்தை கூட்டி 4 பேர் முன்னிலையில் தான் நீங்கள் வந்து முத்தவல்லி இல்லை அந்த அசரத்து முன்னே தான் நீங்கள் வந்து தலாக்கு பண்ணிக்கணும். ஆனால் அது சட்டத்தில் என்ன இதுன்னா, தலாக்குன்னு எங்கனை வச்சு ஃபோனில் சொன்னாலே தலாக் தான் ஒரு அவங்க லாவில் இருக்குது. ஆனால் இப்போ சட்டம்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் முறைப்படி தான் டிவோர்ஸ் பண்ணணும். ஹிந்து லாவில் படி டிவோர்ஸ் பண்ணாதான் 2வது மேரேஜ் வேலிடு, இல்லைன்னா அது நன்னன் வாலி தான். அது இப்ப விவாகரத்து ஆகவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு அஃபிஷியலாவும் ஏத்துக்கிட்டாங்க.
என்ன ஏத்துக்கிட்டா? ஆனால் பரவாயில்ல 2வது வாரம் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஏற்றுக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி சான்ஸ் நிறைய இருக்குது. ஏமா அதுதான் திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம மிடில் கிளாஸ் தான் மானா வைக்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு அஞ்சிக்கிட்டு கடனை வாங்கிட்டு தூக்க மாட்டி தூங்குறதுலாம் நம்ம தான் தூங்குறோம். ஏன் பலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு விஜய் மல்லையா போய் அங்கே சன்பாத் எடுக்கிறாரு 4-5 ஃபிகரோட சூசைட் பண்ணிட்டாரா? நீரவ் மோடி சூசைட் பண்ணிட்டாரா? சரி, இன்னொரு பக்கம் இந்த ஜாய் கிறிசல்டா வந்து மிரட்டி தான் ரங்கராஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வாழ்ந்திருக்கிய, அதோட குழந்தை கொடுத்துருக்கிய, அப்போ அவங்க கேட்கத்தானே செய்வாங்க. மிரட்டியே உருட்டியே அவங்க நினைக்கிறத சாதிச்சிருவாங்க, எப்படியா சாதிச்சிருவாங்க. இப்போ பேச்சுவார்த்தை கூட நடத்திருக்கலாம் ரங்கராஜ் ஸ்ருதிக்கிட்ட. அம்மா தயவுசெய்து இருக்கிற குழப்பத்தில் நீ வேறு அது குழப்பம் பண்ணிடாது, வேறு வழியில் மிரட்டா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு சொல்கிறா, ஒரு 6 மாதம் பேலன்ஸாக இருந்துட்டு அப்புறம் பேசிக்குவோம். பணம் நிறையா இருக்குல்லம்மா. பணம் இப்போ எதுக்காக வேண்டி இன்னொருக்கா? இப்போ எல்லா ஆம்பளையும் விட்டா இன்னும் 10 கல்யாணம் பண்ணுறது தயாராக தான் இருக்கான். யாரும் இல்லைன்னா கிடையாது. சொல்ல பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு தான். எதனால் பண்ண பயமாக இருக்குது? பணம் இல்லை. பணம் இருந்தால் பண்ணிக்க போகிறான். நபிகள் நாயகம் சொல்கிறாரு, இஸ்லாத்தில் நிறையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அது தப்பு. நீங்கள் செல்வந்தராக இருந்தால் தான் பண்ண முடியும். அது குர்ஆன் வந்து படிக்க அழகாக இருக்கும். உங்கள் குழந்தைகளை செல்வந்தர்களாக விட்டு செல்கிறார் அவர். சும்மா கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெற்று விட்டு போயிடாத, பணக்காரனா விட்டு போ அப்படின்றார் அவர். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆனால் புரிதல் இல்லாமல் பேசுறதா, இல்லாமல் தனக்கு தெரிஞ்சதா அவ்வளோ சாய்க்கிறது இல்லை. சரி, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப ஒரு லீலை மன்னனா இருப்பார் போலயே, பார்க்கவே அப்படிதான் தெரியுறாரு. அம்மா காசு பணம் வந்தால் காக்கா கூட கலர் ஆகிடுங்கிற மாதிரி அவரை பணத்தை எல்லாம் கழிச்சிட்டு அவரை பார்த்தா அவர் ஹீரோவா? அவர் இல்லை, என்டையர் பணத்தையும் கழிச்சு கொஞ்சோண்டு தாடி விட்டிட்டு இருக்கு, அதையும் வழிச்சு விட்டு அவரை பார்த்தா அவர் ஹீரோவா? அவர் இல்லை. இல்லை, ஹீரோ மெட்டீரியலே இல்லை. ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, அதான் உண்மை. ஆனால் அவர் ஹீரோ மெட்டீரியல் ஆகுறாருன்னா என்ன அர்த்தம்? காசு தாம்மா. ஏம்மா நம்ம பவர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா ஐயா, நம்ம டாக்டர், அவர் ஹீரோவை ஒரு படம் நடிச்சாரு. படத்து பேர் லத்திகா. 365 நாள் ஒன்றுச்சு இந்த படம். மதுரையில் ஒரு தியேட்டர் லீஸுக்கு எடுத்து ஓட்டினார். ஒரு வருஷம் ஓட்டுறோன்னு ஒரு ஆசை. படம் எடுக்கணுன்னு நானே ஹீரோ வரேன், நானே டைரக்டர், நானே எல்லாம் போட்டு எடுத்து பார்த்துட்டார். அவ்வளோதான். அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் பணம் எடுத்துட்டா ஒரு ஹீரோ மெட்டீரியல், இல்லைன்னா அவர் எப்படி ஹீரோ மெட்டீரியல் ஆக போகிறாரு? அதான விஷயம். சரி, இப்ப முதல் மனைவியை விவாகரத்து பண்ணாமலே 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, ஜாய் கிறிசல்டா. இதனால இவருக்கு சட்ட ரீதியான என்ன நடவடிக்கைகள் இவர் மேல எடுத்தா தண்டனைகள் வரும்? மனைவி தான் எடுக்கணும். பைகேமின்னு சொல்லுவாங்க, இருதாரம் மனம். பாலிகேமினா பலதாரம் மனம், பைகேமி இருதாரம் மனம் சட்டம் அனுமதிக்கலை. பட் இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன சைட்டேஷனே கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. லிவிங் டுகெதரில் இருக்கலாம்னு சொன்னாங்க. யார் வேணா யார், அப்படி கிடையாது. அது இப்போ போய் சுருதி கம்ப்ளைண்ட் கொடுத்தனா இவர் ஜெயிலுக்கு தான் போகணும். போய் ஜெயிலுக்கு போகணும். அதே உங்கள் சைல்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மைனர் கார்டியன் சூட்டு ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சொத்தை பூரா பிரிச்சிடலாம். இல்லை சைல்டு சின்னது குழந்தை வாரிசு போட்டு மனைவி ஒரு இவரோட லீகலர் அவங்க தான்மா. சட்ட வாரிசுகளுக்கு அவர் பொண்டாட்டி, அந்த குழந்தை அம்மா இருந்தால் அம்மா, இவங்க தான் லீகலர். போட்டு பிரிச்சிட வேண்டியதான். யாரெல்லாம் டிபெண்ட் இருக்காங்களோ போட்டு பிரிச்சிட வேண்டியதான். ஈக்குவல் ஷேர் கொடுத்தாகணும். சும்மா கண் துடைப்புக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால அவங்க பேசி சமாதானம் கொடுத்து படுத்தி வச்சிருக்கலாமா? அதெல்லாம் பேசிடுவாங்கம்மா. கொஞ்சம் சைலண்டாக ஆத்தா, நீ வேறு ஏதாவது ஆடிடாத, பொங்கிற போகிற, நான் கொஞ்சம் பேசி ஈஸியெல்லாம் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இல்லை அக்செப்ட் கூட பண்ணிப்பாங்க, ஏற்றுப்பாங்க. தெரிஞ்சுட்டு போட்டது என்ன இருக்குது? அது அரிசியாக பருப்பா இல்லை குறையிறதுக்கு அவ்வளோ ஒரு பங்களா இருக்குது, ஒரு பங்களாவில் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கூட இருக்கலாம்ல. சரி, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் இல்லாமல் பொதுவாகவே விவாகரத்துன்றது ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு. சரி, இப்போ எல்லாருமே சினிமாவில் இருக்கவங்க சரி, வேலைக்கு போகிறவங்க சரி, நார்மலாக பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து டிவோர்ஸா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணம் இதுக்கு? விவாகரத்து யதார்த்தம் ஆகிறத நான் வரவேற்கிறேன். யதார்த்தம் ஆகணும். பிடிச்சி கூலிப்பட வச்சு கொலை பண்ண கூடாது, அதுதான் தப்பு. இல்ல, அது ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைய கொல்றது, கள்ளக்காதலுக்காக. அபிராமி தான் தண்டனை 24ஆம் தேதி கொடுத்தாங்களா தம்பி? 24ஆம் தேதி வியாழக்கிழமை எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு அத்தி பூத்தார் போல ஒரு நிகழ்வு இருந்தது. 25ஆம் தேதி கோயம்புத்தூர் ஒரு கொலை பண்றாங்க. அதுவும் இன்ஸ்டாவிலாம் பயங்கர ஃபேமஸ். இந்த பொண்ணு கட்டிட தொழிலாளி. அவன் 2வது வரணுன்னு அவன் புருஷனை குழந்தைய கொண்டுட்டு வரணும், குழந்தை இல்லாமல் வரணும், குழந்தைய கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நாடகம் நடிக்குது அது. அப்போ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அணுகுமுறையெல்லாம்? அதை விட விவாகரத்தை எவ்வளோ பெட்டருமா, 1000 டைம் பெட்டர்ஸ். விவாகரத்து நார்மலைஸ் ஆகணும். புழுங்கி நீ வெந்து வாழ முடியாதுமா. டைவர்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிக்கலையா, செட் ஆகலையா, கருத்து ஒத்து போகல, இல்லை நடவடிக்கை சரியில்லை, அப்படின்னு விவாகரத்து பண்ணிங்க. நான் குடிச்சிட்டு வீட்டை போட்டு மாக்குன்னு ஒத்திச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு
இருக்கிறப்ப எப்படி நீங்கள் வாழ்வீங்க அவங்களோட? இல்லை அப்படியே வாழுங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? பிடிக்கல போயிடு. இல்லை வேற ஒருத்தர் மேலே உனக்கு ஒரு அஃபேர் வந்துருது அவர் பொண்ணுக்கு, தயவு செய்து அதான் போயிடுங்க. எதுக்கு கொலை பண்ணணும்? குழந்தைகளா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எது கொலை பண்ணணும் அப்படின்னு? அதான் நேற்று ஒரு ஓப்பன் சேலஞ்சில் இது வரைக்கும் நான் அதுமாதிரி சொல்லலை. எனக்கு நேற்று தான் அந்த விஷயமே எனக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். நம்ம தொலைக்காட்சின்னு சொல்லிடுறேன். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு குழந்தை இடைஞ்சலாக இருக்குது, இந்த குழந்தைய கொல்ல தான் போகிறோம் அப்படின்னாக்க என்னோடய நம்பர் இங்கேயே கொடுப்பாங்க. இது போக கூகுள்லேயே நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்க பத்திரமா நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணிடுறோம். இது நான் என்னுடைய முயற்சியிலே பண்ணுறேன். நான் யார்கிட்டையும் நிதியெல்லாம் கேட்கல. மிக சிறப்பு சார். நான் யார்கிட்டையும் நிதியெல்லாம் கேட்கல. எங்களுக்கு இந்த குழந்தை வளர்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் பத்திரமா வளர்த்துக்கிறோம். லீகலாக அந்த குழந்தைய நான் உங்கள்கிட்ட பெற்றுக்கிறோம். ஏன்னா அப்புறம் குழந்தைய கடத்துன மாதிரி ஆகிடக்கூடாது. லீகலாக நான் உங்கள்கிட்ட மனப்பூர்வமாக நான் பெற்று நான் வளர்த்துக்கிறேன். அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். படிப்புலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். உண்மையாக நான் வந்து அதை நேற்று தான் அந்த சொன்னேன். குழந்தைய கொள்றாங்கன்னா சரி நைட் கொள்றாங்க நான் கத்தி என்ன ஆக போகுது? நான் என்ன செய்யணும்? முதல்ல தொட்டில் குழந்தை திட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு பயன்படுத்தாமல் கொள்ளாதீங்க, என்கிட்ட கொடுங்க, ஒப்படைங்க. நான் பெற்று அந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். எந்த சூழ்நிலையும் அந்த குழந்தை உங்கள் சொத்துக்கோ வேறு எதுக்கோ கிளைமிங் வராது, ஃப்யூச்சரில் வராது. அது ஒரு அனாதை குழந்தையாகவே நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் நேற்று சொல்கிறேன், இந்த தொலைக்காட்சின்னு சொல்லிட்டேன். நிச்சயமா சார். நீங்க எடுத்த இந்த நடவடிக்கைக்கு நிஜமாவே எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.